வெல்கம் டு ஓ மை காட் ரிவ்யூஸ். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கோலிவுட் ஹீரோஸ்ல முன்னணி இடத்துல இருக்கிறவங்க அஜித், விஜய், சூர்யா. இவங்க ஃபேன்ஸ் சோசியல் மீடியாஸ்ல எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இவங்க எப்பவுமே நல்ல நண்பர்களா தான் இருந்து வராங்க. இவங்க 3 பேர்கிட்டயுமே எல்லாருக்கும் பிடித்த பொதுவான விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேரும் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டவர்கள். அஜித் சக நடிகை ஷாலினியையும், விஜய் சங்கீதாவையும், சூர்யா சக நடிகை ஜோதிகாவையும் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த 3 தம்பதியினருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி 2 குழந்தைகள் இருக்காங்க. முதல்ல அஜித் தம்பதியினர் பத்தின ருசிகர தகவல் பத்தி பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து விஜய் தம்பதியினர் பத்தியும் சூர்யா தம்பதியினரின் ருசிகர தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். அஜித் தம்பதியினர் பத்தியான ருசிகர தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித் ஷாலினி கிட்ட 1999 ஆண்டு ஜூன் மாதம் தன் காதலை வெளிப்படுத்தினாரு. ஷாலினியும் ஓகே சொல்லிட்டாங்க. ஷாலினியோட ஃபேமிலி சம்மதத்தோட இவங்க கல்யாணம் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பிரம்மாண்டமா சென்னையில நடந்துச்சு. குழந்தை நட்சத்திரமாக சினிமால அறிமுகமான ஷாலினி அஜித் கூட நடிச்ச அமர்க்களம் படம் எல்லா இடத்துலயுமே பயங்கரமா அமர்க்களம் படுத்துச்சு. இந்த தம்பதியினருக்கு 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அனுஷ்கா அஜித்னு அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சாங்க. 2வது குழந்தை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி பிறந்துச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆத்விக் அஜித் அப்படி பேர் வச்சாங்க. ரசிகர்கள் எல்லாருமே குட்டி தலை அப்படி அன்பா செல்லமா கூப்பிட்டு வராங்க. விஜய் சங்கீதா தம்பதியினர் பத்தியான ருசிகர தகவல் பத்தி பார்ப்போம். விஜய் சங்கீதாவுக்கு 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு. விஜயோட லைஃப்ல அவர் மிகவும் நேசிச்ச அவரோட தங்கை வித்யா தவறினதுக்கு அப்புறம் விஜய் ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாரு. அப்போ அவருக்கு உறுதுணையாக வந்த பெண் தான் இந்த சங்கீதா சொர்ணலிங்கம். இவர் லண்டன் பேஸ்ட் ஸ்ரீலங்கன் தமிழ் பெண். விஜய் இவரை செல்லமா கீதான்னு கூப்பிடுறாரு. இவர் விஜயோட மிகப்பெரிய ரசிகையா இருந்து அவரை கல்யாணமும் பண்ணிட்டவங்க. இவங்க முதல்ல லவ் பண்ணிட்டு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் முறையில இவங்க திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதியினருக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க. முதல்ல ஆண் குழந்தை சஞ்சய் அப்படி பேர் வச்சிருக்காங்க. 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இந்த சஞ்சய் பிறந்தாங்க. 2வது குழந்தை பெண் குழந்தை திவ்யா சாஷான்னு பேர் வச்சாங்க. 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த குழந்தை பிறந்துச்சு. விஜயோட பையன் வேட்டைக்காரன் படத்திலையும் பொண்ணு திவ்யா சாஷா தெரி படத்திலையும் ஒரு சீன்ல வந்திருக்காங்க. சூர்யா ஜோதிகா பத்தியான ருசிகர தகவல் பத்தி பார்ப்போம். சூர்யா ஜோதிகா இவங்க 2 பேரும் காக்க காக்க படத்துல இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவங்க 2 பேருக்கிடையுமே காதல் மலர்ந்துச்சு. முதல்ல காதலை வெளிப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா சூர்யா தான். இவங்க காதலுக்கு முதல்ல சூர்யாவின் தந்தை சிவகுமார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. இவங்க கல்யாணம் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சென்னையில மிகவும் பிரம்மாண்ட முறையில நடந்துச்சு. இந்த தம்பதியினருக்கு 2 அழகான குழந்தைகள் இருக்காங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை தியான்னு பெயர் வச்ச இந்த குழந்தை 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பிறந்துச்சு. 2வது குழந்தை தேவ் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பிறந்துச்சு. சூர்யா தன் மனைவியை ஜோனும் பொண்டாட்டினும் செல்லமா கூப்பிடுவாராம். இப்போ ரீசெண்டா கோலிவுட்ல காதலித்து திருமணம் செய்கிற நடிகர் நடிகைகள் கடைசியில டிவோர்ஸ்ல தான் முடிகிறாங்க. ஆனா இந்த அஜித், விஜய், சூர்யா கடந்த 17வது ஆண்டாக தாங்கள் காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து அவர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. எனவே இப்ப இருக்கிற நடிகர் நடிகைகள் இவங்கள மாதிரியே காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து சந்தோஷமாக இருந்து அவங்கள மாதிரியே பின்பற்றணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க வேட்ஸை கமெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.